தொழுது கொள்ளுகிற ஸ்தலம். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி. அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். இயேசு கிறிஸ்து சமாரியா நாட்டாளாகிய ஸ்திரீயிடம் முதலாவதாக தாகத்துக்கு தா என்று கேட்டார். அதன் பின்பு ஜீவ தண்ணீரை பற்றி பேசினார். அந்த ஸ்திரீயினால் ஜீவ தண்ணீரின் உபதேசத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. இதை புரிய வைப்பதற்காக இயேசு கிறிஸ்து அவளுடைய புருஷனை பற்றி பேசி அவளுடைய பாவ வாழ்க்கையை அவளுக்கு வெளிப்படுத்தி அவளுடைய பாவத்தை குறித்து அவளுக்கு உணர்த்துகிறார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாவ வாழ்க்கையை பற்றி பேசும்போது அவர் ஒரு தீர்க்கதரிசி என்பதை இந்த ஸ்திரீ புரிந்து கொள்கிறாள். என்றாலும் தன் பாவத்தை பற்றி அதிகமாக பேசாமல் வேறு ஏதாவது ஒரு காரியத்தை பற்றி பேசி இந்த உரையாடலை திசை திருப்ப வேண்டும் என்று இந்த ஸ்திரீ விரும்புகிறாள். இதற்காக யூதரும் சமாரியரும் தொழுது கொள்ளும் ஸ்தலங்கள் இருக்கும் வித்தியாசத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். தன்னுடைய ரகசிய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தியவுடன் இந்த ஸ்திரீ இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் என்று கூறுகிறாள். தன்னுடைய பாவ வாழ்க்கையை பற்றி இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தி கூறியவுடன் அவளுடைய பாவ வாழ்க்கை அவளுக்கு உணர்த்தப்படுகிறது. சாதாரண மனுஷனால் தன்னை பற்றியும் தான் செய்த எல்லாவற்றை பற்றியும் சொல்ல முடியாது என்பதை இவள் அறிந்திருக்கிறாள். இயேசு கிறிஸ்து தன்னை பற்றிய காரியத்தை சொல்லிய போது இவள் அவற்றில் எதையும் மறுக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவின் மீது கோபப்படவும் இல்லை. இதற்கு பதிலாக அவள் பக்தியுள்ள காரியங்களை சிந்திக்க ஆரம்பிக்கிறாள். இதுவரையிலும் இயேசு கிறிஸ்துவை ஒரு சாதாரண யூதராக பார்த்தவள் இப்போது அவரை ஒரு தீர்க்கதரிசியாக காண்கிறாள். வைத்தியருக்கு எப்படி வைத்தியம் பண்ண வேண்டும் என்று தெரிந்திருக்க வேண்டும். நாடி துடிப்பை எப்படி பார்ப்பது என்பதெல்லாம் தெரிந்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நம்முடைய பரம வைத்தியர். நம்முடைய சரீரத்திற்கு மாத்திரமல்ல, அவர் நம்முடைய ஆத்மாவிற்கும் வைத்தியர். நம்முடைய இருதயத்தின் எந்த பகுதியை தொட்டால் அதுவரையிலும் கல்லாக இருக்கும் இருதயம் சதையாக மாறும் என்பது அவருக்கு தெரியும். நம்மோடு எதை பேசினால் நம்முடைய மனச்சாட்சி விழிப்படைந்து நம்முடைய பாவத்தை குறித்த குற்ற உணர்வு நமக்குள் உண்டாகும் என்பதும் அவருக்கு தெரியும். ஒரு வைத்தியர் காயத்தில் காயம் கட்டும்போது நமக்கு வேதனை உண்டாகும். ஆயினும் ஒரு குறிப்பிட்ட அளவு வேதனை மாத்திரமே நமக்கு உண்டாகும். அந்த வேதனையையும் நம்மால் தாங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். நம்மால் தாங்க முடியாத வேதனையை எந்த வைத்தியரும் வியாதியஸ்தருக்கு கொடுக்க மாட்டார். வேதனை அளவுக்கு மீறி அதிகரித்தால் அதனால் விளைவு விபரீதமாகிவிடும். ஆத்ம வைத்தியராகிய இயேசு கிறிஸ்து இங்கு மிகவும் பக்குவமாக சமாரியா ஸ்திரீயிடம் பேசுகிறார். அவருடைய பாவத்தை குறித்து எந்த அளவுக்கு வெளிப்படுத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு மாத்திரமே வெளிப்படுத்துகிறார். அவளும் தன்னுடைய பாவத்தின் வேதனைகளை தாங்கிக் கொண்டு ஆவிக்குரிய காரியங்களை பேச ஆரம்பிக்கிறாள். தன்னுடைய பாவத்தை தனக்கு உணர்த்திய இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவரை ஆண்டவரே என்று மரியாதையோடு அழைக்கிறாள். இயேசு கிறிஸ்து எந்தவிதமான ஆடம்பரமும் இல்லாமல் ஆரவாரமும் இல்லாமல் மிகவும் அமைதியாக ஊழியம் செய்கிறார். மிகுந்த மனத்தாழ்மையோடு அந்த ஸ்திரீயின் பாவத்தை கடிந்து கூறுகிறார். அவளை கண்டித்து உணர்த்துவதற்கு கடினமான வார்த்தைகள் எதையும் இயேசு கிறிஸ்து பயன்படுத்தவில்லை. இதன் விளைவாக அந்த ஸ்திரீ தன் பாவத்தை குறித்து தன்னுடைய உள்ளத்தில் உணர்த்தப்படுகிறாள். இயேசு கிறிஸ்துவிடம் அவள் பேசும்போது அவளும் கோபமான கடின வார்த்தையை பேசாமல் அவரை ஆண்டவரே என்று அழைக்கிறாள்.
இயேசு கிறிஸ்துவை அவள் ஒரு தீர்க்கதரிசியாக அங்கீகரிக்கிறாள். அவரிடமிருந்து ஆவிக்குரிய உபதேசங்களை இன்னும் அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்னும் ஆவல் அவளுடைய உள்ளத்தில் உண்டாயிற்று. தன்னுடைய வாழ்வின் ரகசியத்தை இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தியவுடன் அவரை ஒரு வல்லமையுள்ள தீர்க்கதரிசி என்று அறிவிக்கிறாள். தம்மை பற்றி இயேசு கிறிஸ்து மேலும் அதிகமாக கூறிவிடாதவாறு தங்களுடைய சம்பாஷணையை திசை திருப்புகிறாள். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே, எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள். சமாரியா ஸ்திரீ பாவியான ஸ்திரீயாக இருந்தாலும் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பதை அவளும் அறிந்திருக்கிறாள். ஆவிக்குரிய காரியங்களை குறித்து அவளுடைய உள்ளத்தில் பலவிதமான சந்தேகங்கள் உள்ளன. இவற்றையெல்லாம் எப்படி தீர்த்து வைப்பது, யாரிடத்தில் போய் விளக்கம் கேட்பது என்று அவள் பல காலமாக யோசித்திருக்க வேண்டும். இப்போது இயேசு கிறிஸ்துவை ஒரு தீர்க்கதரிசியாக காண்பதினால் அவரிடத்திலேயே ஆவிக்குரிய காரியங்களுக்கு விளக்கம் கேட்கலாம் என்று தீர்மானம் பண்ணுகிறாள். முதலாவதாக தேவனை எந்த ஸ்தலத்தில் தொழுது கொள்ள வேண்டும் என்று இயேசுவிடத்தில் அந்த ஸ்திரீ விளக்கம் கேட்கிறாள். தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று அவளுக்கு தெரிந்தாலும் அவரை தொழுது கொள்வதற்கு எந்த ஸ்தலம் சரியான ஸ்தலம் என்று அவளுக்கு தெரியவில்லை. ஏனெனில் யூதர்கள் எருசலேமில் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்றும் சமாரியர்கள் தேவனை கெரிசி மலையில் தொழுது கொள்ள வேண்டும் என்றும் கூறுகிறார்கள். இதனால் இவள் குழப்பமடைந்திருக்கிறாள். இப்போது இயேசு கிறிஸ்துவை ஒரு தீர்க்கதரிசியாக காண்பதினால் அவரிடத்தில் இந்த குழப்பத்திற்கு தெளிவு பெற விரும்புகிறாள். யூதரும் சமாரியரும் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்றுதான் கூறுகிறார்கள். தேவனே இல்லை என்று சாதிப்பவர்களை விட தேவன் உண்டு என்றும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றும் கூறுகிறவர்கள் ஞானவான்கள். ஆனால் அந்த தேவனை எங்கு தொழுது கொள்ள வேண்டும் என்பதில் யூதருக்கும் சமாரியருக்கும் இடையே கருத்து வேறுபாடு பல காலமாக இருந்து வருகிறது. தங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள் என்று சமாரியா ஸ்திரீ கூறுகிறாள். சன்பல்லாத் இங்கு சமாரியருக்கு தேவாலயத்தை கட்டினான். இந்த மலை கெரிசி மலை என்று அழைக்கப்படுகிறது. இந்த மலையில் இருந்துதான் ஆசீர்வாதமான வார்த்தைகள் அறிவிக்கப்பட்டன. தேவாலயம் எங்கிருந்தாலும் தேவாலயம் பரிசுத்தமான இடம் என்று தேவபக்தி உள்ளவர்கள் பொதுவாக சொல்லுவார்கள். ஆனால் இந்த விஷயத்தில் யூதருக்கும் சமாரியருக்கும் இடையே கருத்து வேறுபாடு உண்டாயிற்று. தங்களுடைய பிதாக்கள் கெரிசி மலையிலே தேவனை தொழுது கொண்டு வந்தார்கள் என்று சமாரியா ஸ்திரீ கூறுகிறாள். தங்களுடைய பிதாக்கள் என்று சொல்லும்போது சமாரியராகிய தங்களுக்கு அதிக பாரம்பரியமும் நீண்டகால வரலாறும் இருப்பதாக இந்த ஸ்திரீ நினைக்கிறாள். சமாரியா ஸ்திரீ இயேசுவை பார்த்து, யூதர்களாகிய நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்று கூறுகிறாள். சமாரியர்கள் மோசேயின் பஞ்சாகமத்தை தங்களுடைய வேதாகமமாக அங்கீகரித்திருக்கிறார்கள். மோசேயின் பிரமாணத்தின்படி இவர்கள் தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறவர்கள். பஞ்சாகமத்தில் தேவனை தொழுது கொள்ள வேண்டிய ஸ்தலத்தை பற்றி பல இடங்களில் கூறப்பட்டிருந்தாலும் அவரை எந்த இடத்தில் தொழுது கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டு சொல்லவில்லை. ஆகையினால் சமாரியர்கள் தங்களுக்கு இஷ்டமான இடத்தில் தேவனை தொழுது கொள்ளலாம் என்று நினைத்து கெரிசி மலையில் தேவனுக்கு ஆலயத்தை கட்டி அந்த ஸ்தலத்தில் தேவனை தொழுது கொண்டு வருகிறார்கள். ஸ்திரீயானவள் சொல்லுகிற மலை கெரிசி மலையாகும். இது ஆசீர்வாத மலை. அருகில் மற்றொரு மலை உள்ளது, அது ஏபால் மலை. நாசமலை என்பது இதன் பொருள். யோதாம் இஸ்ரவேல் ஜனங்களிடம் இங்கிருந்து பேசினார். கிமு 332 சமாரியாவின் தேசாதிபதியாக சன்பல்லாத் இருந்தான். சமாரியா பெர்சியருடைய ஆளுகையின் கீழ் இருந்தது. நெகேமியாவின் கீழ் இவன் இஸ்ரவேலரை எதிர்த்தான். மகா அலெக்சாண்டரோடு சேர்ந்து கொண்டான். அலெக்சாண்டர் சன்பல்லாத்திற்கு எருசலேமில் உள்ள ஒரு தேவாலயத்தை போல கெரிசி மலையிலும் ஒரு தேவாலயம் கட்ட அனுமதி கொடுத்தான். தேவாலயத்தை கட்டி தன்னுடைய மருமகன் மனாசேயை தேவாலயத்தின் பிரதான ஆசாரியர் ஆக்கினான். சமாரியர் எருசலேமில் உள்ள தேவாலயத்திற்கு போட்டியாக கெரிசி மலையில் உள்ள தேவாலயத்தில் ஆராதனை செய்தார்கள். பழைய ஏற்பாட்டில் உள்ள பஞ்சாகமத்தை தங்களுடைய வேதாகமமாக பயன்படுத்தி வந்தார்கள். யூதருக்கும் சமாரியருக்கும் உள்ள மிகப்பெரிய வேறுபாடு என்னவென்றால், கர்த்தரை கெரிசி மலையில் ஆராதிக்க வேண்டுமா
அல்லது மோரியா மலையில் ஆராதிக்க வேண்டுமா என்பதுதான். சமாரியா ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவை ஒரு தீர்க்கதரிசி என்று கூறினாள். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி யூதருக்கும் சமாரியருக்கும் இடையிலுள்ள பிரச்சனைகளை பற்றி பேசுகிறாள். எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. தேவனை எங்கு ஆராதிப்பது சரியானது என்பதற்கு இயேசு கிறிஸ்து விளக்கம் கொடுக்கிறார். தம்முடைய வார்த்தையை கூறும் முன்பாக, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு என்று கூறிவிட்டு தம்முடைய விளக்கத்தை கொடுக்கிறார். இந்த ஸ்திரீக்கு இதுவரையிலும் சமாரியருடைய பாரம்பரியத்தின் பிரகாரம் தவறான உபதேசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இப்போது அவளுக்கு மெய்யான உபதேசத்தை கூறுகிறார். இந்த உபதேசம் அவளுக்கு புதியது. தான் இதுவரையிலும் பழக்கப்பட்ட பழைய உபதேசத்தை மறந்துவிட்டு இயேசு கிறிஸ்து கூறும் புதிய உபதேசத்திற்கு இயேசு கிறிஸ்து கூறும் புதிய விசுவாசத்திற்கு வர வேண்டும். அவருடைய வார்த்தையை நம்பினால் மாத்திரமே அவருடைய உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள முடியும். ஆகையினால் தம்முடைய உபதேசத்தை கூறுவதற்கு முன்பாக, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு என்று கூறுகிறார். நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். கர்த்தரை தொழுது கொள்ளும் ஸ்தலத்தை பற்றி பலவிதமான கருத்து வேறுபாடுகளும் பலவிதமான போட்டி பொறாமைகளும் இருக்கின்றன. இவையெல்லாம் முடிவு பெறும் காலம் வரப்போகிறது. நாம் எந்த இடத்தில் கர்த்தரை தொழுது கொள்கிறோம் என்பது முக்கியமல்ல. நாம் ஒரு குறிப்பிட்ட ஸ்தலத்திற்கு ஆதரவாளர்களாக இருக்கக்கூடாது. ஒரு சிலர் தங்களுடைய சபை சிறந்ததா என்றும் மற்றவருடைய சபைகளில் கர்த்தருடைய பிரசன்னம் இருக்காது என்றும் கூறுகிறார்கள். ஆனால் கர்த்தரோ, எங்கே 2 பேர் 3 பேர் தம்முடைய நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியில் வாசம் பண்ணுவதாக வாக்கு பண்ணியிருக்கிறார். கர்த்தரை இங்கு ஆராதிக்க வேண்டுமா அல்லது அங்கு ஆராதிக்க வேண்டுமா என்பது முக்கியமல்ல. ஏனெனில் கர்த்தரை இங்கும் ஆராதிக்க வேண்டும், அங்கும் ஆராதிக்க வேண்டும், எங்கும் ஆராதிக்க வேண்டும். மனுஷன் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு பதிலாக சம்பந்தமே இல்லாத பல காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான். பிதாவை தொழுது கொள்வதுதான் முக்கியம். அவரை எங்கு தொழுது கொள்கிறோம் என்பது முக்கியமல்ல. ஏனெனில் எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரப்போகிறது. தேவன் சர்வ வியாபகர். அவர் எல்லா இடத்திலும் ஒரே வேளையில் இருக்கக்கூடியவர். ஆகையினால் நம்முடைய உலக பிரகாரமான சிந்தனைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் ஆவிக்குரிய காரியங்களுக்கே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள். நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள். நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனெனில் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. சமாரியர்கள் கர்த்தரை கெரிசி மலையில் தொழுது கொள்ளுகிறார்கள். யூதர்கள் அவரை எருசலேமில் தொழுது கொள்ளுகிறார்கள். இவ்விரண்டு ஸ்தலங்களையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டு காலத்தில் கெரிசீமில் கர்த்தரை தொழுது கொள்வதை விட எருசலேமில் அவரை தொழுது கொள்வதுதான் சரியானது. சமாரியர்கள் தவறான ஸ்தலத்தில் கர்த்தரை தொழுது கொள்கிறார்கள். இவர்களுடைய ஆராதனையில் கர்த்தருக்கு முக்கியத்துவம் இல்லை. இவர்களுடைய ஆராதனையும் ஆவிக்குரிய ஆராதனை அல்ல. தாங்கள் அறியாததை இவர்கள் தொழுது கொள்கிறார்கள். ஒருவன் எவ்வளவுதான் பக்தி உள்ளவனாக இருந்தாலும் அவன் அறியாமையில் நிறைந்திருந்தால் அவனால் ஆவிக்குரிய சத்தியங்களை புரிந்து கொள்ள முடியாது. யாரை ஆராதிக்கிறோம் என்பதும் இவனுக்கு தெரியாது. தாங்கள் ஆராதிக்கிறவர் இன்னார் என்பதும் இவர்களுக்கு தெரியாது. அவரை ஏன் ஆராதிக்க வேண்டும் என்பதும் தெரியாது. இவர்கள் அறியாமையில் முழுவதுமாக மூழ்கி இருக்கிறார்கள். யூதர்கள் கர்த்தரை எருசலேமில் தொழுது கொள்கிறார்கள். அவரை தொழுது கொள்வதற்கு இதுவே சரியான ஸ்தலம். இவர்கள் தாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறார்கள். இவர்கள் கர்த்தரை பற்றியும் அவரை ஆராதிக்க வேண்டிய முறைமைகளை பற்றியும் ஆராதனை ஸ்தலத்தை பற்றியும் அறிந்திருக்கிறார்கள். வேத வாக்கியத்தின் மூலமாக தேவனை பற்றிய அறிவை பெற்றிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இவர்கள் ஆறுதல் அடைந்திருப்பார்கள். ஆராதனையை பற்றி இவர்களுக்குள் குழப்பம் இருக்காது. கர்த்தர் அங்கீகரிக்கிற பிரகாரமாக அவரை ஆராதிப்பார்கள்.
ஏனெனில் தாங்கள் ஆராதிக்கிறவர் இன்னார் என்பதை இவர்கள் அறிந்திருக்கிறார்கள். தாங்கள் அறிந்திருக்கிறதையே தொழுது கொள்கிறார்கள். சில சமயங்களில் நம்முடைய ஆராதனை மெய்யான ஆராதனையாக இருக்கலாம். அதே வேளையில் அது பரிசுத்தமான ஆராதனையாகவும் பூரண ஆராதனையாகவும் இல்லாமலும் போகலாம். தேவனை ஆராதிப்பவர்களை குறித்து இயேசு கிறிஸ்து இங்கு விவரிக்கிறார். அவர்களோடு இயேசு தம்மையும் சேர்த்துக் கொள்வதினால் தொழுது கொள்கிறோம் என்று தன்னிலை பன்மை வாக்கியத்தில் பேசுகிறார். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே பிதாவை பக்தியோடு தொழுது கொள்ளும் போது சாதாரண மனுஷராகிய நாம் கர்த்தரை தொழுது கொள்ள வெட்கப்படக்கூடாது, சோம்பேறியாக இருக்கக்கூடாது. ஒரு சிலர் தங்களை பெரியோர்களாக நினைத்து கர்த்தருக்கு முக்கியத்துவம் தரமாட்டார்கள். அவரை தொழுது கொள்ள முன்வர மாட்டார்கள். இயேசு கிறிஸ்துவே கர்த்தரை தொழுது கொள்ளுகிற போது நாம் அவரை தொழுது கொள்ளாமல் போவது தவறு. ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. ஆகையினால் தாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறார்கள். கர்த்தரை எப்படி, எங்கு, ஏன் ஆராதிக்க வேண்டும் என்றும் தாங்கள் ஆராதிக்கிறவர் இன்னார் என்றும் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக வந்திருக்கிற இயேசு கிறிஸ்து யூதருடைய கோத்திரத்தில் இருந்தே வந்திருக்கிறார். யூதர்களை ஆசீர்வதிப்பதற்காகவே அவர் முதலாவதாக அனுப்பப்பட்டார். ரட்சிப்பின் சிலாக்கியம் யூதர்களுக்கே முதலாக அருளப்பட்டது. ரட்சிப்பின் வார்த்தை யூதர்கள் வழியாகவே வந்திருக்கிறது. ஆகையினால் கர்த்தரை எங்கு ஆராதிக்கிறோம் என்பது முக்கியமல்ல, யாரை ஆராதிக்கிறோம் என்பதும் அவரை எப்படி ஆராதிக்கிறோம் என்பதும் முக்கியமானது. கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். பிதாவை ஆவியோடும் உண்மையோடும். கர்த்தரை ஆராதிக்கும் போது நம்முடைய மனதும் இருதயமும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்து விவரிக்கிறார். நாம் எந்த ஸ்தலத்தில் கர்த்தரை ஆராதிக்கிறோம் என்பதை விட அவரை எப்படி ஆராதிக்கிறோம் என்பது முக்கியமானது. இயேசு கிறிஸ்து கூறும் இந்த சத்தியம் கர்த்தரை உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு விசேஷமாக கூறப்படுகிறது. இயேசு கிறிஸ்து கூறுகிற காலம் இப்பொழுது வந்திருக்கிறது. இது ஒரு பரிபூரணமான காலமாகும். கர்த்தரை உண்மையாய் தொழுது கொள்ளும் காலம் இப்போது விடிந்து புலர்கிறது. கர்த்தரை உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் அவரை எந்த இடத்தில் தொழுது கொள்கிறோம் என்பதற்கு முக்கியத்துவம் தராமல் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். பிதாவாகிய தேவன் எல்லோருக்கும் பிதாவாக இருக்கிறார். அவர் எல்லோரையும் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த சர்வ சிருஷ்டிகர். ஆகையினால் சர்வ சிருஷ்டிகளும் பிதாவை தொழுது கொள்ள வேண்டும். அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய ஒரே பேரான குமாரனாக விசுவாசிக்கிற நாம் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். பிதாவை எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்பதை பற்றி இயேசு கிறிஸ்து இங்கு விளக்கி கூறுகிறார். மோசேயின் பிரமாணத்தின்படி ஆசரிப்பு கூடாரத்திலும் தேவாலயத்திலும் ஆராதனை ஒழுங்குமுறைகள் நியமிக்கப்பட்டுள்ளன. தேவாலய ஆராதனை அதன் பிரகாரமாகவே நடைபெறும். இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நாமோ பிதாவை பாரம்பரிய சடங்காச்சாரங்களின் பிரகாரமாக தொழுது கொள்ளாமல் ஆவிக்குரிய நியமனத்தின்படி தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தரை உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்களுடைய உள்ளத்தில் உண்மையும் பரிசுத்தமும் நிறைந்திருக்க வேண்டும். தேவன் ஆவியாய் இருக்கிறார். ஆகையினால் அவரை ஆவியோடும் தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தரை உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் என்பது இவர்களுடைய சுபாவத்தை குறிப்பிடுகிறது. இவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்பது இவர்களுடைய கடமையை குறிப்பிடுகிறது. பிதாவை யாரெல்லாம் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்றால் அவரை தொழுது கொள்ளுகிற எல்லோருமே ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அவரை தொழுது கொள்வதற்கு இதுவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பிரமாணம். நாம் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று அப்போஸ்தலர் பவுல் குறிப்பிடுகிறார். நம்முடைய பலத்திற்கும் உதவிக்கும் நாம் தேவனுடைய ஆவியானவரையே சார்ந்திருக்க வேண்டும். நாம் பிதாவை தொழுது கொள்ளும் போது நம்முடைய மனது அங்கும் இங்கும் அலைபாயக்கூடாது. நமது மனதை பிதாவாகி தேவன் மீது ஒருநிலைப்படுத்த வேண்டும். கர்த்தரை ஆராதிக்கும் போது அவர் மீது நாம் வைத்திருக்கிற அன்பும் பக்தியும் பற்றி எரிய வேண்டும். நம்முடைய ஆத்மாவும் நம்முடைய முழு உள்ளமும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். பிதாவை உண்மையாய் தொழுது கொள்வது என்பதற்கு அவரை மாய்மாலம் இல்லாமல் தொழுது கொள்வது என்று பொருள்.
நாம் பக்தியின் வேஷத்தை தரித்து அவரை தொழுது கொள்ளக்கூடாது. நம்முடைய மனது உண்மையை தரித்திருக்க வேண்டும். தேவனை உண்மையாய் ஆராதிக்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து வலியுறுத்துகிறார். இவ்வாறு தொழுது கொள்கிறவர்கள் மாத்திரமே தேவனை உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள். நம்முடைய ஆராதனை ஆவிக்குரிய ரீதியாக எப்படி இருக்க வேண்டும் என்று சுவிசேஷம் நமக்கு விளக்கி கூறுகிறது. சுவிசேஷ ஊழியர்கள் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளவில்லை என்றால் அவர்களால் சுவிசேஷத்தில் கூறப்பட்டிருக்கும் உபதேசத்திற்கு ஏற்ற பிரகாரமாக ஜீவிக்க முடியாது. தம்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற தம்முடைய பிள்ளைகள் மீது தேவன் கண்ணோக்கமாக இருக்கிறார். ஆனால் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிறவர்கள் எண்ணிக்கையில் குறைவாகவே இருக்கிறார்கள். ஆவிக்குரிய ஆராதனையின் வாசல் குறுகியதாக இருக்கிறது. வாசல் சிறியதாக இருந்தாலும் நாம் இப்படிப்பட்ட குறுகிய வாசல் வழியாக பிரவேசித்து பிதாவை தொழுது கொள்ள வேண்டும். நாம் இப்படித்தான் ஆராதிக்க வேண்டும் என்று பரலோகத்தின் தேவன் நமக்கு கட்டளை கொடுக்கிறார். நாம் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற போது அவர் நம்முடைய ஆராதனையை அங்கீகரிக்கிறார். நாம் அவரை உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் என்று நம்மையும் அங்கீகரிக்கிறார். நாம் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். நாம் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று விரும்பும் போது ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வழி நடத்துகிறார். பிதாவை வெளிப்படுத்துவதற்காகவே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து எங்கு சமாரிய ஸ்திரீயிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது பிதாவாகிய தேவனை பற்றி அவளுக்கு வெளிப்படுத்தி கூறுகிறார். சமுதாயத்தில் இவள் சாதாரண ஸ்திரீயாக இருக்கிற போதிலும் தேவனுடைய ரகசியம் இவளுக்கு மறைக்கப்படவில்லை. இவளும் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார் என்னும் சத்தியமே இயேசு கிறிஸ்து தம்முடைய பிதாவாகிய தேவனை பற்றி இங்கு வெளிப்படுத்தி கூறும் மகிமையுள்ள சத்தியமாகும். தேவன் எப்படி இருக்கிறார் என்று கூறுவதை விட அவர் எப்படி இருக்க மாட்டார் என்று கூறுவது மிகவும் எளிது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தேவன் எப்படி இருக்கிறார் என்று அறிவிக்கிறார். தேவன் ஆவியாக இருப்பதினால் அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு தொழுது கொள்ள வேண்டும். தேவனுடைய தெய்வீக அம்சத்தில் ஆவிக்குரிய குணாதிசயம் இருப்பதினால் நம்முடைய ஆராதனையிலும் ஆவிக்குரிய குணாதிசயம் காணப்பட வேண்டும். ஆவியாய் இருக்கிற தேவனை நாம் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளவில்லை என்றால் நாம் மெய்யான ஆராதனையின் ஆசீர்வாதத்தை இழந்து விடுவோம். இயேசு கிறிஸ்து ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். உண்மையான ஆராதனையை நாம் நமது இருதயத்தில் இருந்து ஏறெடுக்க வேண்டும். எந்த மலையில் இருந்து ஆராதனை செய்தாலும் பிரச்சனை இல்லை. நமது ஸ்தோத்திரமும் துதியும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து வர வேண்டும். இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஒரே பேரான குமாரர். ஆகையினால் இயேசு ஆண்டவரை பிதா என்று அழைக்கிறார். நாம் எல்லாம் கர்த்தருடைய சுவிகார புத்திரர்கள். உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் இப்பொழுதே வந்திருக்கிறது. ஆவியோடு தொழுது கொள்ளுதல் என்னும் வார்த்தைக்கு சரீர பிரகாரமாக அல்ல, நமது சிந்தையிலும் எண்ணங்களிலும் கர்த்தரை தொழுது கொள்ளுதல் என்று பொருள். உண்மையோடு தொழுது கொள்ளுதல் என்னும் வார்த்தைக்கு சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு கர்த்தரை தொழுது கொள்ளுதல் என்று பொருள். கள்ள உபதேசங்களை பின்பற்றக்கூடாது. தேவன் ஆவியாய் இருக்கிறார். தேவன் சூரியனோ சந்திரனோ நட்சத்திரங்களோ அல்ல. அவர் கல்லோ உலகமோ மரமோ மிருகமோ மனுஷனோ அல்ல. அவர் காற்றோ ஜலமோ அக்கினியோ அல்ல. அவர் ஆவியாய் இருக்கிறார். தேவன் ஒரு நபர். அவருக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் ஆகியவை உள்ளது. மனுஷருக்கு எலும்புகளும் சதைகளும் இருப்பது போன்று தேவனுக்கு இராது. மற்றபடி தேவன் மனுஷரைப் போல ஒரு நபராகவே இருக்கிறார். தேவனுக்கு ஆவிக்குரிய சரீரம் உள்ளது. ரூபம், சாயல். மனுஷனுடைய ரூபமும் சாயலும் உள்ளது. வேதாகமத்தில் தேவனுடைய சரீர உறுப்புகளாக நாம் வாசிக்கும் காரியங்கள்: பின்பகுதிகள், இருதயம், கைகளும் விரல்களும், வாய், உதடுகளும் நாவும், பாதங்கள், கண்கள், காதுகள், தலைமுடி, தலை, முகம், கைகள், இடுப்பு.
தேவனுக்கு சரீர பிரசன்னம் உள்ளது. ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மற்ற நபர்கள் போவது போலவே போகிறார். தேவனிடம் உள்ள காரியங்கள் சத்தம், சுவாசம், முகரூபம். தேவன் செய்யும் காரியங்கள் வஸ்திரம் தரிக்கிறார், போஜனம் பண்ணுகிறார், ஓய்வு எடுக்கிறார், பரலோகத்தில் வாசம் பண்ணுகிறார், சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார், நடக்கிறார், ஏறிப்போகிறார். தேவனுடைய உணர்வுகள் துக்கம், கோபம், மனம் வருந்துதல், வைராக்கியம், வெறுப்பு, அன்பு, பரிதாபம், ஐக்கியம், சந்தோஷம் உணர்வுகள். தேவனுடைய ஆழ்தத்துவ பண்புகள் தனிப்பட்ட ஆவி, சிந்தை, ஞானம், சித்தம், வல்லமை, சத்தியம், விசுவாசமும் நம்பிக்கையும், நீதி, உண்மை, அறிவும் ஞானமும், சிந்தை, பகுத்தறிவு, மாறாத தன்மை. தேவன் தம்மை சரீர பிரகாரமாக பல இடங்களில் வெளிப்படுத்தி இருக்கிறார். மனுஷன் தேவனுடைய ரூபமாகவும் தேவனுடைய சாயலாகவும் இருக்கிறான். தேவனை காண முடியாது. அவருடைய ரூபமாகவும் சாயலாகவும் இருக்கும் மனுஷன் மூலமாக தேவனை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்.